மடிப்பாக்கம்ல பாத்தீங்கன்னா தினமும் நைட்டு அன்டைம்ல கரண்ட் போயிட்டே தான் இருக்கு. இந்த இஷ்யூஸ் வந்து தினமும் இது ரொம்ப ஃபேஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கே தெரியும் சம்மர் டைம் ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ என்னோட ஏரியா பாத்தீங்க, நம்ம ஏரியான்னு மட்டும் இல்ல, எல்லா வீட்லயுமே குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, பேஷண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இது போறதுனால மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதை நான் அரசியலா பேச விரும்பல, இருந்தாலும் டிஎம்கே திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கரண்ட் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 டே கரண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு கட் பண்ணா கூட நியூஸ்ல சொல்லுவாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் ஏதாவது ஒர்க் பண்ண போனா கூட எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரும், இந்த ஏரியால ஒர்க் பண்ண போற மேடம் இவ்வளவு ஹார்ஸ் கரண்ட் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கிறது இல்ல. அன்டைம்ல கரண்ட் போகுது, டெய்லி மிட் நைட், காலையில அதிகாலையில முக்கியமா கரண்ட் போகுது, டீப்பா ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும் போது போகுது. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூஸ் இது அதிகமா ஆயிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து அரசியல் ஆக்காம மக்கள் பிரச்சனையை புரிஞ்சுட்டு இதுக்கு உண்டான அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட கோரிக்கை வைக்கிறேன் இந்த நேரத்தில். நன்றி. இந்த இஷ்யூஸை கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து தொடர்ந்து இந்த இஷ்யூ நடக்குதுன்னு சொல்றீங்க, இது சார்ந்து வந்து உயர் அதிகாரிகள் யார்கிட்டயாவது பேசுறீங்களா, இல்லைன்னா அந்த அரசு சார்பில்? நான் பேசுறேன். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நிறைய ஏசிஸ் யூஸ் பண்றதுனால பவர் கன்சப்ஷன்ஸ் நிறைய ஆகுறதுனால அப்படின்றாங்க. இப்போன்னு கிடையாது, எப்பவுமே சென்னையில வந்து இந்த மாதிரி நிறைய ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறதுனால சம்மர்ல எல்லாரும் ஏசிஎஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். போன வருஷத்துல இருந்து போன மாசம் இதுக்கு முந்தின மாசம்லாம் கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த மாசம் மட்டும் என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியல. கேட்டா பெரும்பாக்கம்ல சப்ளை கன்சப்ஷன்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த சோழிங்கநல்லூர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பெரும்பாலான பகுதிகளில் போய் இரவுல ஆய்வு பண்றாரு அப்படின்ட்டு சொல்றாங்க, தாவேகா சட்டமன்ற உறுப்பினர். சோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஏதாவது வந்து ஆய்வு பண்ணாங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆய்வு ஏரியா விசிட்டிங்க கூட இங்க வந்து மக்களுக்கு வந்து நன்றியும் தெரிவிச்சுக்கல. ஏரியாக்குள்ள வந்த மாதிரி எனக்கு தெரியல. மடிப்பாக்கம் ஏரியாவுல வந்த மாதிரி எது ரிலேட்டட் பவர் கன்சம்ஷன் அதுதான் சொல்றேன்ல. பவர் அதிகமா யூஸ் பண்றதுனால ஏசிஎஸ் அதிகமா போடுறதுனால கட் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி ஒண்ணு சிம்பிளான கேள்வி தான் கேட்க போறேன். இதுக்கு முன்னாடி யாருமே ஏசி யூஸ் பண்ணலையா? ஏன் இந்த இதுல மட்டும்? திருப்பியும் சொல்றேன், அரசியலா நான் ஆக்க விரும்பல. இதுக்கு ரிலேட்டட் அமைச்சர் இதுக்கு பதில் கொடுங்க ப்ளீஸ். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா இப்போ ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பவர் கட் ஆனா அடுத்த 40 நிமிடங்கள்ல இருந்து அதை சரி செய்யறோம்னு சொல்றாரு. கிடையாது. எங்களோட திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் கரண்ட் போகும், உடனே அதுக்கு ரெக்டிஃபை பண்ணிடுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்ல கொடுப்போம், எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அசோசியேஷன்ஸ்க்கு டைரக்டாவே இபி ஆபீஸ்ல இருந்து மெசேஜஸ் போகும், இவ்வளவு கரண்ட் கட் பண்றோம்னு. ஆனா இப்போ அந்த மாதிரி பண்றது இல்ல. இபி ஆபீஸ்ல கேட்டாலும் இதுக்கு ரிலேட்டடா கரெக்டா ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரும்பாக்கம்ல இருந்து சப்ளை வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, நிறைய கன்சப்ஷன்ஸ் ஆறதுனால கரண்ட் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெரியல, எனக்கு அது ஐடியா இல்ல. இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி இல்ல, அதே ஆபீசஸ் தான் இருக்காங்க. அப்புறம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு தெரியல, அவங்க கிட்ட கேட்டா பதில் இல்லையே. இப்போ கன்சப்ஷன்ஸ் அதிகமா ஆகுதுன்றாங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்களா, இல்ல ஒரு ஏசி இடத்துல 4 ஏசிஸ் யூஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.